அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயர்ந்த குணங்கள் ஒன்று ஷஃபீக்காக, எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டுவது, மற்றவருடைய உயர்வுக்காக பாடுபடுவது, மற்றவர்கள் மேல்நிலையை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை ஸல்லல்லாஹு தன்மை. யாரின் மீதும் அன்பு காட்டுவது, யாரின் மீதும். இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை ஒருவரை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் காட்படும் பொழுதெல்லாம், மூசாவை என்ன காப்பாத்துங்க, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இப்படித்தானப்பா நீ சொல்ற, ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் சோதனை வரும்போதெல்லாம் காப்பாத்திருங்க, இனிமே நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தடவை சோதனை நீங்கின பிறகும் பழைய மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற. அதனால விஷயத்துல 9 தடவை அனுபவப்பட்டு போயிட்டு வந்துட்டாங்களாம். நீங்க நைல் நதியில மூல அடிக்கும் பொழுது அப்ப சொன்னானா 9 தடவை விஷயத்துல அனுபவப்பட்டுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூசாவுடைய இடத்துல இந்த முஹம்மது நின்றிருந்தால் அவனுக்கு கை கொடுத்திருப்பேன்னு சொன்னார். எப்படியாவது இடத்தை விட்டு வர மாட்டானா என்ற அந்த கருணையின் உள்ளமும் அந்த பிரியத்தினுடைய நிலையும் தான் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமிக்க குணம் நமக்கு வேண்டும் என்று சொல்வார். எல்லோரும்